ஆத்தங்கரையோரமா ராமையா ரங்கையா அப்படிங்கிற நண்பர்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா ரங்கையா, பட்டணத்துல உன் புள்ள வீட்டுல இல்லாம மறுபடியும் இந்த கிராமத்துக்கு எதுக்காகடா வந்த? அத சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்குடா. இப்ப ஏன் கேக்குறாத? என்னடா நடந்துச்சு? பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறமா மருமக பொண்ணு என்னை ஏமாத்திட்டாடா. என்னது? உன் மருமக உன்னை ஏமாத்தினாளா? எப்படி ஏமாத்தினா? உன் மூக்கு கண்ணாடியை தூக்கி உடைச்சு போட்டுட்டு வெறும் காகிதத்துல உன் கையெழுத்து வாங்கிக்கிட்டாளா? உன்னோட வயலு வீடு எல்லாம் அவ பேருக்கு எழுதிக்கிட்டாளா? சொல்லுடா, எது வந்தாலும் ஊர் தலைவர்கிட்ட பஞ்சாயத்து வச்சிடலாம். வேணாண்டா, புள்ளையையும் மருமகளையும் மனசு கஷ்டப்படுத்துறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இன்னைக்கே போற உசுறு இந்த உசுறு. இந்த நேரத்துல போய் அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும்? அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். நீ சொல்றதும் உண்மைதான்டா. எப்ப பூமிக்குள்ள போக போறோம் அப்படின்னே தெரியல. இந்த நேரத்துல நம்ம பெத்தவங்கள நாம ஏன் போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு? நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை அப்படியே போகும். நாம யோசிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களும் யோசிப்பாங்கன்னா நமக்கு இந்த கவலையே இருந்திருக்காது ராமையா. இந்த காலம் வேற ரங்கையா. அந்த காலத்துல அப்பா அம்மா சொன்ன வேலையை செஞ்சோம். அவங்க பேச்சை மீறி நாம எதுலயும் நடந்துக்கவே மாட்டோம். ஆனா இந்த காலத்து பசங்க அப்படியா இருக்காங்க? அவங்க அப்படியே நேர்மாறா இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மருமகளுங்க பேச்ச கேட்டு சொத்தை எழுதி வாங்கிக்கிறானுங்க. நம்மள மட்டும் அனாதையா விட்டுடுறானுங்க. அப்பா அம்மான்னு இருக்கிறவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க சம்பாதிச்ச சொத்து அவங்களுக்கு தானடா. அது தானா வந்து சேர போகுது. அதுக்கு ஏண்டா அவங்கள ஏமாத்தணும்? அது அவங்களுக்கு தாண்டா தெரியணும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய சம்பளம் எல்லாம் வாங்குறாங்க. ஆனா வயசானவங்களுக்கு என்ன தேவை, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கலிகாலம்டா. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காய்கறி கூடைய தலையில வச்சுக்கிட்டு ராமையாவோட மனைவி சீதம்மா அங்க வந்தாங்க. ஏங்க, வீட்டுக்கு வருவீங்களா இல்ல இருட்டாகிற வரைக்கும் இப்படியே உக்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? சீதா, உனக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டல, நீ போய் சமையல் பண்ணு. அதுக்குள்ள நாங்க அந்த மல்லையாவை போய் பார்த்து பேசிட்டு வரோம். ரொம்ப அதிகமா பேசுறது அவ்வளவு நல்லது இல்லைங்கிறது மட்டும் ஞாபகத்துல இருக்கட்டும். சரி சீதா, நீ மட்டும் பார்த்து வீட்டுக்கு போ. அந்த மீன்காரனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். மீன் வாங்கி மீன் குழம்பு வெயி. நானும் உங்க அண்ணனும் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். நீங்களும் உங்க மீனும் முந்தா நேத்து தானே மீன் குழம்பு சமைச்சு கொடுத்தேன். இப்ப மறுபடியும் மீனா? அத கழுவ முடியாம கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? மனுஷன் கஷ்டத்தை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சீதம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சிட்டில இருக்கிற ஒரு பெரிய வாடகை வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்த மனைவி வைதேகி கிட்ட புருஷன் சுதாகர் வந்தான். வைதேகி, 3 மாசமா நம்மளையும் பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு அப்பா கடுதாசி மேல கடுதாசியா போடுறாரு. ஒரு எட்டு நாம போயிட்டு வந்துடலாமா? இந்த மாசத்துல எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குங்க. வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போனவங்க கல்யாணத்துக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம கல்யாணத்துக்கு வந்து அவங்க பித்தளை சொம்பு பரிசா கொடுத்திருக்காங்க. அப்படி இல்ல வைதேகி, நான் சொல்றது கேளு. ஒரே ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாசம் முடியாதுங்க. அடுத்த மாசமோ அந்த மாசமோ பார்க்கலாம். இப்போ ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஏற்கனவே வேலை நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா போங்க. சுதாகர் கவலையா வீட்டை விட்டு ஆபீஸ்க்கு போயிட்டான். இப்படியே ஒரு வாரம் ஆச்சு. கிராமத்துல மயானத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையாவோட உடம்ப பார்த்து ராமையா சீதாம்மா ரெண்டு பேருமே ரொம்ப கவலையா கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ராமையா சீதாம்மா ரெண்டு பேரும் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. என்ன புள்ளைங்க சீதம்மா, இந்த காலத்து புள்ளைங்க. அப்பா செத்துட்டாருன்னு சொன்னா எங்களால வர முடியாதுங்க ஐயா. நான் போன்ல பணம் அனுப்புறேன், அங்க எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க வராததுதான் பெரிய குறைங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? காலம் மாறிடுச்சுன்றது உண்மைதாங்க. இங்க புள்ளைய பார்க்க முடியலன்னு அண்ணன் கஷ்டப்பட்டு செத்து போயிட்டாரு. கடைசியா ஒரு தடவை கூட அப்பாவை பார்க்க முடியலையேன்னு பாவம் அங்க அவன் எவ்வளவு கவலைப்படுறானோ என்னவோ. இந்த மாதிரி நேரத்திலயும் பிள்ளைங்களுக்காகவே அம்மாக்கள் யோசிக்கிறதுனாலதான் இந்த அப்பாக்களோட கஷ்டம் இந்த ஜன்மத்துல இல்ல, எந்த ஜன்மத்திலயும் பிள்ளைங்களுக்கு புரிய போறதில்ல. நாளைக்கு நம்ம பிள்ளையும் இதேதான் பண்ண போறான் சீதா. இந்த கேள்விக்கு என்கிட்ட நிச்சயமா பதில் இல்லைங்க. பிள்ளைங்கள நாம பெத்தோம், நாம வளர்த்தோம்.
ஆனா அவங்க எதிர்காலம் என்னங்கறத அவங்க தானே முடிவெடுப்பாங்க. நேரமாகுது, வாங்க போலாம். 2 பேரும் கண்ணுல கண்ணீரோட வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கையா இல்ல அப்படிங்கிற கவலையாலேயே அவங்க சாப்பிடாமையே படுத்து தூங்கிட்டாங்க. பட்டணத்துல இருக்கிற சுதாகர் மட்டும் இன்னும் தூங்கல. அப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஊருக்கு வாங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நான் இப்ப வரேன் அப்போ வரேன்னு கடைசி வரைக்கும் வரவே மாட்டேங்கிறல்ல. என் மேல கோவமா? இங்க சூழ்நிலை எதுவும் சரியா இல்லப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்களை நான் பார்க்க வரேன்ப்பா அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில வீட்டு வாசல்ல இருக்கிற மரத்துக்கு கீழே ராமையா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சீதம்மா அங்க வந்தாங்க. இன்னும் அண்ணனை பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சீதா, நான் நம்ம புள்ளைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு நான் 2 கடுதாசி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம புள்ள இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்றான். ஆனா வர மாட்டேங்கிறான். அங்க அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அவன் செய்யறது ஆபீஸ் வேலை. லீவு கிடைக்கலனா, ஒருவேளை சம்பளத்தை பிடிச்சிட்டானுங்கன்னா அவனும் அந்த பட்டணத்துல வாழ வேணாமாங்க. ஆனா இந்த 10 நாளா புள்ளகிட்ட இருந்து ஒரு கடுதாசி கூட வரலையே சீதா. அதான் எனக்கு என்னமோ கவலையா இருக்கு. அப்போ நாளைக்கு நாம அவனை போய் பார்த்துட்டு வரலாமா? பையன் எழுதின கடுதாசி எங்க இருக்குன்னு பாரு சீதா, நாளைக்கே கிளம்பலாம். புள்ள சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அங்க போய் இறங்கி ஒரு ஆட்டக்காரன்கிட்ட சிமெண்ட் பைப்பு கம்பெனி அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போய் விடுவானாமா. இது போதாதா நம்ம புள்ளைய போய் நாம பாக்குறதுக்கு? அப்போ சரி சீதா, நாம நாளைக்கே கிளம்பலாம். அப்ப நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாடுங்களுக்கு புல்ல போட்டு தண்ணியையும் வச்சுட்டு வந்துடுறேன். சரி சீதா. சீதம்மா அங்கிருந்து கிளம்புனாங்க. புள்ளைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்த ராமையா அங்கேயே படுத்து தூங்குனாரு. அப்ப கொஞ்ச தூரம் போய் சீதம்மா நின்னு, நானும் என் ஞாபக சக்தியும் மாடுங்களுக்கு அங்க தவிடு இல்லையே, போகும்போது எடுத்துட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்போ படுத்துக்கிட்டு இருந்த ராமையாவை பார்த்து, ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துரும், வாங்க திண்ணையில பாய் போடுறேன். ராமையா எழுந்திருக்கல. சீதம்மா மறுபடியும் கூப்பிட்டாங்க. ராமையா அசையவே இல்ல. ராமையா இறந்துட்டாருன்னு சீதம்மாவுக்கு புரிஞ்சுது. என்னங்க அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. ராமையா இறந்து போயிட்டாரு அப்படின்னு பார்த்து எல்லாரும் கவலைப்பட்டாங்க. இப்போ பட்டணத்துல இருக்கிற சுதாகர இங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கூட்டிட்டு வரணும். ஆனா யாருக்குமே அவனுடைய விலாசம் என்னன்றது தெரியாது. விலாசம் தெரியாம பட்டணத்துக்கு போனா நாங்க மாட்டிப்போம் அப்படின்னு யாருமே முன் வரவே இல்ல. வேற வழி இல்லாம ஊர் பெரிய மனுஷங்கிட்ட போய் சீதம்மா, ஐயா என் புருஷன் உடம்ப நான் இங்க தூக்கிட்டு போகாம நீங்க பாத்துக்கிறீங்கன்னு வாக்கு கொடுத்தா, நான் பட்டணத்துக்கு போய் என் புள்ளைய கூட்டிட்டு வந்து அவருக்கு கொள்ளி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா நீங்க? உங்க புருஷன் மேல எங்களுக்கும் மரியாதை இருக்கு. நீங்க போய் சுதாகரை கூட்டிக்கிட்டு வந்துருங்க. ராமையா பொண்ணுகிட்ட நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். போனோம் அப்படின்னு சொன்ன உடனே பாவம் சீதம்மாவுக்கு துக்கம் தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சாங்க. ஊஜனுங்க எல்லாரும் பொணத்தை சுத்தி தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சீதம்மா புள்ளகிட்ட கிளம்பி போனாங்க. 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா புள்ள சுதாகரை சந்திச்சாங்க. டேய் மவன, உங்க அப்பா உன்னோட அப்பாடா. ஆமா, அப்பாக்கு என்னாச்சுமா? உங்க அப்பா இறந்து போயிட்டாருடா. அவரை பாத்துக்க சொல்லி ஊஜனங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தாய்க்குமே வரக்கூடாதுடா, எந்த தாய்க்குமே வரக்கூடாது. ஐயோ அப்பா. சீக்கிரம் வாப்பா, தாமதிக்க கூடாது, சீக்கிரமா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குடும்பமே ராமையாவை பாக்குறதுக்காக கிளம்புச்சு. ஊர்ல ராமையாவோட பணத்துக்கு முன்னாடி ஊஜனங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு ராமையாவோட நல்ல குணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வைதேகி, சீதம்மா, சுதாகர் எல்லாருமே ராமையாவை பார்த்து நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ராமையாவோட கதை நம்ம மனச நெகிழ வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம கூட ஒருத்தங்க இருக்கும்போதே அவங்கள நாம பாத்துக்கலன்னா நாளைக்கு நாம பாத்துக்க நினைச்சாலும் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றது, ஒரு உயிர் இருக்கும் போதே அதை நேசிக்க கத்துக்கோங்க, பாசமா இருங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க நினைச்சு அழறதுல எந்த ஒரு புண்ணியமும் இல்ல. ஊஜனுங்க எல்லாருமே கவலையா ராமையாவை பாத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ராமையாவோட உடலுக்கு ஈமச்சடங்கு செஞ்சாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ரங்காபுரத்துல கஜ திருட நாரப்பா வீட்டுக்கு போலீஸுங்க வந்தாங்க.
அதுக்குள்ள ஊரு ஜனங்க எல்லாம் நாரப்பனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவனோட பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருந்தாங்க. போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஜனங்க எல்லாம் குறுக்காலேயே வந்து நின்னாங்க. என்ன எல்லாரும் இப்படி வந்து குறுக்க நிக்கிறீங்க? அந்த நாரப்பா நல்லவன் கிடையாது, அவனை பத்தி ஒன்னும் தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவன் ஒரு பெரிய திருடன். அவன் நம்ம ஊரு ஜமீன்தாரர் ஐயா வீட்லயே திருட்டுத்தனம் பண்ணிருக்கானா? அவன் எவ்வளவு பெரிய திருடன்னு நீங்களே பாருங்க. சார், யாரு திருடன் இல்லன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க இருந்து நீங்க கிளம்பி போங்க. வந்ததே இவனை கூட்டிட்டு போவதான். அப்படியே சார், அப்படியானா இவன் கூட சேர்ந்து நாங்களும் ஸ்டேஷனுக்கு வரோம். உங்க எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கு? திருட்டுத்தனம் செஞ்சது நாரப்பா, அவன் கூட உங்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இங்க பாருங்க சார், எங்களுக்கு நாரப்பன் எந்த தப்பும் செய்யலன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி கூட்டிட்டு போவீங்க? அப்படி போலீஸ் சரி வந்த வேலை ஒண்ணுமே முடியல, இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனா நாரப்பா மட்டும் எந்த ஒரு பயம் இல்லாம உக்காந்து திண்ணையிலேயே வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ போலீஸுங்க, அஜய்யா, நம்ம நாரப்பா எங்கே போவாத மாதிரி இங்கே காவலுக்குருங்க. போய் மேலதிகாரி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், பார்த்து பத்திரமா இருங்க. இப்படி ராஜையா அப்படிங்கிற போலீஸ் மேலதிகாரிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு நாரையா வீட்டு முன்னாடியே காவலுக்கு இருந்தாரு. ராஜையா போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை கேட்கணும்னு அங்கே இருந்த குமரையாவை பார்த்து, குமரையா, எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்கய்யா. நாரையா இந்த ஊர்லயே ஒரு பெரிய திருடன், அவனுக்கு நீங்க எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றீங்க? ஊரு ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு உதவி செய்றீங்களா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. திருடனுக்கு இடி ஊரு ஜனங்களே சப்போர்ட் பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? ஐயா, அது ஒரு பெரிய கதைங்கய்யா. நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன், கேக்குறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி குமரையா கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அட, என்ன இது, இன்னைக்கு இவ்வளவு பசி எடுக்குது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற பொருளுங்களை திருடிட்டு வரணும். இப்ப எல்லாரும் தூங்க போறாங்கல்ல, தூங்குனதுக்கு அப்புறம் போறேன் அப்படின்னு முடிவெடுத்தான். இப்படி நாரையா அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற சத்தியம் வீட்டுக்கு போய் சத்தியம் வீட்டுல காலிலக்கி அப்படின்னு சமைச்சு வச்ச சாப்பாட்ட வயிறு நிறைய நாரையா சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி அவனோட வீட்டுக்கு நடந்து வந்தான். வா, இன்னைக்கு சத்தியம் வீட்டுல சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு யார் வீட்டுல சாப்பிடுறதுன்னு தெரியல. இப்படி நைட்டு முழுக்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான். இப்படி நாரையா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு நாள் போய் திருட்டுத்தனம் செய்யறதே அவனுக்கு பெரிய பழக்கம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மறுபடியும் சத்தியம் வீட்டுல ஏதாவது திருடலான்னு போனா. ஏங்க, இன்னும் எவ்வளவு நாளுக்குங்க அந்த ஜமீன்தாரர் ஐயா காலு கீழே நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறது? நம்மளோட வயல கொடுத்துட்டு நம்மளே கூலியா போறோம். ராதா, இன்னும் அந்த கஷ்டம் எவ்வளவு நாளுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. 10,000 ரூபாய் கடன் வாங்கி வட்டிய கட்ட முடியாம, வயலோட பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு வட்டி கட்ட முடியாம ஜமீன்தார் ஐயா கிட்ட கஷ்டப்படுறோம். இன்னும் எவ்வளவு நாளுக்குங்க அந்த ஆளு கை கீழே வேலை செய்யறது? ஆமா ராதா, இன்னும் எவ்வளவு நாளுக்கு ஜமீன்தாரர் ஐயா கை கீழே நம்ம வேலை செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி சத்தியம் அவங்க பொண்டாட்டியும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த நாராயாவும் கண்ணீர் விட்டான். இவங்க மட்டும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல ஊருக்குள்ள இன்னும் யாராவது இதே மாதிரி கஷ்டப்படுறாங்களான்னு பாக்குறதுக்கு போனா. நாரப்பா கூட அவனோட பொண்டாட்டி கிட்ட கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். இந்த ஜமீன்தாரர் ஐயா மூலமா ஊரு ஜனங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களா, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த ஜமீன்தாரர் ஐயாவுக்கு நான் யாரு, ஊரு ஜனங்களுக்கு எதுக்கு அவன் கஷ்டம் கொடுக்கறான்னு அவனுக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கறேன். ஊரு ஜனங்களோட வயலு பத்திரம் இந்த ஆளுகிட்டு இருக்கா, இந்த ஆளு வீட்டுல இருந்து எப்படியாவது வயலோட பத்திரத்தை திருடி ஜனங்களுக்கு கொடுக்கற. ஊரு ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஊரு ஜனங்க இனிமே அடிமையா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டுல இருக்கிற பத்திரத்தை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் விடிஞ்சதும் ஊரு பஞ்சாயத்துக்கு ஊரு ஜனங்கள் எல்லாரையும் வர சொன்னான். வர சொல்லி அவங்கவுங்க பத்திரத்தை திருப்பி கொடுத்தான். இந்த விஷயம் தெரிஞ்ச ஜமீன்தாரர் ஐயா தன்னோட வீட்டுல திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதாங்க ஐயா எங்களோட நாரப்பனோட கதை. நாரப்ப மட்டும் எங்களோட சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கலனா நாங்க ஜமீன்தாரர் ஐயாவோட காலுக்கு கீழே குனிஞ்சிருக்கணும். பரவாயில்லையே, நல்லா இருக்கு உங்களோட திருடனோட கதை அப்படின்னு சொன்னாரு.
போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு வெளியே காவலுக்கு இருக்கிறத பார்த்த நாரையா, ஐயா நீங்க எனக்காக வீட்டுக்கு வெளியே காவலுக்கு நிக்கிறது எனக்கு பிடிக்கல. நானும் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரேன். ஆனா எந்த ஒரு கண்டிஷன் சொல்லுப்பா. ஊர் ஜமீன்தாரர் ஐயா கூட ஸ்டேஷனுக்கு வரணும். எதுக்காக அவரு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரியணும். அப்பதான் நானும் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வருவேன் அப்படின்னு நாரப்பா சொன்னப்போ போலீஸ் ஆபீசர் எதுக்காக நாரப்பா இப்படி சொல்றான் அப்படின்னு யோசிச்சு, சரிப்பா, ஊர் ஜமீன்தாரர் ஐயாவை கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறோம். நீ இப்போ எங்க கூட ஸ்டேஷனுக்கு வா. நாரப்பா போகாதடா, நீ போனா உன் கூட நாங்களும் வருவோம். இல்ல நான் போயிட்டு வரேன். ஒருவேளை நான் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வரலனா அப்ப நீங்க எல்லாருமே வாங்க. சரிடா, பார்த்து பத்திரம். ஐயா இங்க பாருங்க, எங்க நாரப்பா மேல ஒரு கீறல் பட்டா கூட உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். அப்புறம் போலீஸும் இருக்க மாட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது. சரி வாப்பா நாரப்பா கிளம்பலாம். இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாரப்பாவை கூட்டிட்டு போனாங்க. ஐயா எங்கங்க ஐயா ஊர் ஜமீன்தாரரு? நாரப்பா அவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கோம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ இப்படி உக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஊர் ஜமீன்தாரரு ஸ்டேஷனுக்கு வந்தாரு. என்ன சார், இவனை இன்னும் வெளியே உக்கார வச்சிருக்கீங்க? இவனை இழுத்துட்டு போய் லாக்அப் குள்ள போடுங்க. ஐயா என் மேல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாரப்பா நீ அவங்க வீட்டுல திருட்டுத்தனம் பண்ணிருக்க அப்படின்னு தான் ஐயா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீ அவரோட வீட்டுல திருட்டுத்தனம் பண்ணியாமே, அத அவரு கண்ணால பார்த்தேன்னு சொன்னாரு. ஐயா அவரு வீட்டுல நான் திருட்டுத்தனம் செய்யறது அவரு பார்த்தேன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? நான் சொல்றேன், என் வீட்டுல இருக்கிற 4 kg தங்கத்தை இவரு திருட்டுத்தனம் பண்ணத என் கண்ணால நான் பார்த்தேன். அதனால என்னோட கம்ப்ளைண்ட்டை எழுதிக்குங்க. டேய் நாரப்பா கொஞ்சம் பார்த்து பேசுடா. நான் உன் வீட்டுல வந்து திருட்டுத்தனம் செஞ்சிருக்கேனா? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியாடா? ஐயா ஊர் ஜமீன்தாரர் ஐயா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இதுலயே உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குதாமே, ஏதாவது ஆயி நீங்க பொசுக்குன்னு போயிட்டா என்னதானே மாட்டி விட்டுருவீங்க. பாத்தீங்களா சார் இவன் எப்படி பேசுறான்னு? என் வீட்டுல வந்து திருடுனதும் இல்லாம என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குறான் பாருங்க. ஐயா நான் என்னங்க ஐயா பண்ணேன்? ஆமா ஊரு ஜனங்களோட வயல் பத்திரம் உங்க வீட்டுல இருந்ததே, எதுக்காக அங்க வந்தது சொல்லுங்க. அப்ப திருட நானா நீங்களான்னு தெரிஞ்சிடும். ஊரு ஜனங்க எல்லாருமே என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. அதனாலதான் அவங்களோட பத்திரத்தை நான் எடுத்து வச்சிருந்தேன். சார் ஊரு ஜனங்க எல்லாருமே இவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்களாமா. அதுக்காக அவங்க கிட்ட வட்டி மேல வட்டி வாங்கி வட்டிய தீக்க முடியாதுன்னு அவங்க வயல் பத்திரத்தை இவரே வச்சுக்கிட்டு இவருக்கு அடிமையா ஊர் ஜனங்க எல்லாம் வேலை செய்யற மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு. என்னங்கய்யா என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? நாரப்பா இல்ல திருடன், நீங்க தான் திருடன். உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஜெயில இருக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ வேண்டாம், நாரப்பா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்படி ஊர் தலைவர் நாரப்பா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிட்டு அவரு கிளம்பி போகும்போது, டே நாரப்பா நீ ஒரு பெரிய திருடன். நீ எந்த மாதிரி திருடன்னு ஊரு ஜனங்களுக்கு இன்னும் தெரியல. உனக்கு எப்படி பாடத்தை கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. நாரப்பாவும் வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி ஊரு ஜனங்க கிட்ட சொன்னான்.